மக்களே, நம்ம ரீசெண்டா அருணாச்சல் பிரதேஷ் போயிருந்தோம். அருணாச்சல் பிரதேசத்துல நம்ம போன இடம் பாத்தீங்கன்னா ரூப்பான்னு சொல்ல ஒரு பிளேஸ் தான். இந்த ரூப்பால ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு இருந்துட்டு இருக்கு, ஒயிட் கலர் புத்தா ஸ்டாச்சு. அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போன வீடியோவை இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த இடம் இந்த மாதிரி இருக்கு, அந்த இடத்தோட காலநிலை எப்படி இருக்குன்னு மொத்தமா பாருங்க மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இப்போ அருணாச்சலில் இந்த இடத்துக்கு, இந்த புத்தா ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சித்தார்த் பார்க் அண்டர் கைப்பத்தாங் கல்ச்சுரல் சென்டர் ஃபவுண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த போகிற வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்திருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே அடிக்கடி இந்த ஸ்லைடிங் எல்லாம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இங்கே பார்த்தாலே தெரியுது இந்த ரோடு எல்லாத்தையும் பார்க்கும்போது. நம்ம இப்போ மேலே நடந்துகிட்ருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு இருந்துகிட்ருக்கு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோடு இருக்குது. அப்படி சுற்றி பார்த்தோம்னா மொத்தமாகவே மலை தான் தெரிஞ்சிட்ருக்கு மக்களே. இங்கே மொத்தமாகவே மலை தான், மலைக்கு மேலே தான் இந்த புத்தாவோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் மக்களே. ஓ மை காட், நம்ம டீம் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படி வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் பின்னாடி அப்படி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இது என்ன செடின்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி எதங்காச்சும் செடி பார்த்துருந்தா நம்ம கமெண்டில் சொல்லுங்க மக்களே. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய மரங்களெல்லாம் இப்போ நட்டுருக்காங்க. எல்லாமே நம்ம காட்டாடி மரம் இருக்குல்ல, காட்டாடி மரம். நம்ம ஊரில் இந்த மாதிரி மலைகளில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டிக்ஸு இதுக்கு முன்னாடி 10 கடை வந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு கடையை கூட நம்மளால் பார்க்க முடியாது. வெறும் ரோடு மட்டும் இருக்கும், நம்ம ஏறி போய்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்களேன், மேலேருந்து இந்த பாறை உடைச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பாறை உடைச்சா எந்த மாதிரி இருக்கும், இங்கே பாறை உடைக்கிறப்போ எந்த மாதிரி உடையுதுன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பாறைகள். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்க. என்னென்னா, ஏக் பேடு மாக்கே நாம் பிளான்டேஷன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏக் பேடுன்னு சொன்னால் ஒரு மரம், மாக்கே நாம்னு சொன்னால் அம்மாவோட பேர், ஒரு மரத்துக்கு அம்மாவோட பேர் அப்படி இருக்குமோ. பிளான்டேஷன் ட்ரைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸ்வச்தா ஹி சேவா, ஸ்வச்தா கி சேவானா ஸ்வச்சுன்னா தூய்மையாக வச்சுருக்கிறது, சேவான்னு சொன்னால் தூய்மையாக வச்சுருக்கிற ஒரு சேவை அப்படின்னு வேணா சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை பேர் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இது மலையை மேலே அப்படியே இந்த வழி மொத்தமாகவே வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம ஊர்லேயும் மரம் நடுதல் வந்து இப்போ அதிகமாக நிறைய என்ஜிஓஸ் அப்புறம் சங்கங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இவ்வளோ மரம் வைக்க காரணம் என்னென்னா, இந்த மரங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளமான ஏரியாவில் வைக்கிறதுனால நிறைய ஒரு நன்மைகள் இருக்குது. என்ன காரணம்னா, வேர் வந்து அதிகமாக பிடிக்கிறதுனால இந்த ஸ்லைடிங் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். நேராக கீழே பார்த்தீங்கன்னா ரோடு, இங்கே இருந்து ஸ்லைடிங் ஆகுதுன்னா இங்கே கிடைக்கிற கல் இது எல்லாமே நேராக கீழே போச்சுன்னா ஏதாச்சும் வண்டி போயிட்டுருக்கும், எதாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாச்சும் இஷ்யூ ஆகிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம். அவங்கள பார்க்குறப்போ ஒரு வயசு ஒரு 60-70 இருக்குன்னு நினைக்கிறோம். 2 கம்பு ஊனி அவங்க இந்த மலையை ஏறி வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அருணாச்சல் பிரதேஷ். இப்போ கடைசியாட்டு நம்ம போய் பார்க்க வேண்டிய அந்த புத்தா ஸ்டாச்சுவை பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து இந்த ரோடு வந்து பின்னாடி கூட கொடுத்துருக்காங்க. அங்கே நிறையவே இப்போவும் வேலை நடந்துகிட்ருக்கு, வேலை முடியலை. இது வந்து புதுசாக வச்ச இடம் மாதிரி இருக்குது இந்த புத்தா ஸ்டாச்சு. இங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த ரூப்பா சிட்டி, வெஸ்ட் காமெங் அப்படியே தெரியும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரூப்பா சிட்டியை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள் மக்களே. இது வேறு லெவலில் இருக்க போகுது இந்த இடம். அது மட்டும் கிடையாது, இந்த புத்தா ஸ்டாச்சு கூட சூப்பராக தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அப்படியே இந்த ஹைட்டான இடத்துல நின்று நம்ம பார்க்குறப்போ இங்கே பாருங்களேன், வாவ் அப்படின்னு சொல்ல தோணுதா இல்லையா? அப்படியே ஸ்லோ மோஷனில் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் மக்களே. வாவ், புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அந்த சைனாவிலேருந்து வர அந்த ரிவர் செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வியூ பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வாகப்பன் மற்றும் அந்த வயநாட்டில் எல்லாம் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வந்து கண்ணாடினால ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சிமெண்ட்னால ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன அழகுன்னு பாருங்கள் மக்களே.